பிளான் கிங்கடத்துல நம்ம குறிப்பா ரெனன்குலேசிய அப்படிங்கிற ஃபேமிலியிலேருந்து நிறைய மருந்து பயன்படுத்துகிறோங்க. அதாவது அக்கோனைட்டு, கிளிமேட்டிஸு, ஹைட்ராஸ்டிஸ், பல்சட்டிலா, ரேனன்குலஸ் பல்போசஸ், ஸ்டாபிசாக்ரியா, இப்படி இன்னும் நிறைய மருந்து. அதாவது நல்லா தெரிஞ்ச மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கோனைட்டு, பல்சட்டிலா, ஸ்டாபிசாக்ரியா, ஹைட்ராசிஸ், கிளிமேட்டிஸ் போன்ற மருந்துகள் நிறைய பயன்படுத்துகிறோம். அதனால் அந்த தெரிஞ்ச மருந்துலேருந்து நாம் ஒரு பிளான்ட் ஆர்டரை பற்றி தெரிஞ்சுக்கலாம், பிளான்ட் ஃபேமிலிஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற ரெமடிஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பிளான்ட் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சுருக்கேன். ஓகேங்களா? வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருப்பேன், பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து டைகோட்டிலியன், டைகோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இருவித்திலை தாவரங்கள். இருவித்திலை தாவரம்னா அந்த செடி முளைச்சி வரும்போது அந்த விதைய நடுவில் அந்த துளிர் வந்து அந்த விதை இப்படி விரிஞ்சு ரெண்டாக விரிஞ்சு உங்களுக்கு அந்த இருவித்தலை தாவரம் அப்படிங்கிறத அதை உணர்த்தும். ஸோ அந்த டைகோட்டில், அதான் டைகோட்டில், அந்த டைனா 2 உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ இதில் வந்து இந்த பாருங்க, இது ஃபர்ஸ்ட் காலம். இது வந்து ஃபர்ஸ்ட் காலம், அதாவது மேக்னோலிடே அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் காலம் இது. அடுத்தது அந்த செகண்ட் காலம் ஹேமாமெல்லிடே, இது வந்து செகண்ட் காலங்க. அடுத்தது மூணாவது காலம் கேரியோஃபைலிடே. கேரியோஃபைலிடேல வந்து 3 டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் மட்டும்தான் மருந்து வரும். அடுத்தது 4வது டில்லினிடே, இது 4வது காலம். அடுத்தது 5வது ரோசிடே, இது ரோசிடே. அடுத்தது 6வது காலம் அஸ்டிரிடே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 விதமான எவல்யூஷன் ஸ்டேஜஸ். இதை வந்து சப்கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. மிக்கேல் ஆக்கிர் அப்படிங்கிறவங்க இதை காலம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த 6 காலமும் மினரல் டேபிளில் பார்த்தீங்கன்னா, பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா 6 ரோவாக வரும், ஹரிசாண்டலாக வரும். அந்த லைஃப் இஷ்யூ அப்படிங்கிறது பிளான்ட்ல காலமாக வர்றது, மினரல் டேபிளில் பீரியாடிக் டேபிளில் ஹரிசாண்டலாக வரும். இதில் இந்த லைஃப் இஷ்யூங்கிறது காலம் வந்துருச்சுங்களா. அப்புறம் ஹரிசாண்டலாக வர்றது ரோன்னு பேர். இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா ஊம்பு, இன்ஃபேன்சி, டாட்லர், ஏர்லி சைல்ட்ஹுட், ஸ்கூல் ஏஜ், அடோலசன்ட், யங் அடல்ட், மெச்சூர் அடல்ட், ஓல்ட் ஏஜ். இப்படி வந்து 9 ரோஸ் வரும், 9 ரோ வரும். இந்த 9 ரோங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். இது வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். இதை எதுக்கு ஈக்குவலான சொல்லலாம்னா, மயாசத்துக்கு சொல்லலாம். 10 விதமான
மாயாசத்துக்கு சொல்லலாம். மினரல் டேபிள்ல 18 காலம் இருக்கு இல்லையா? அதுக்கு சொல்லலாம். அங்க மினரல் டேபிள்ல 18 காலமா வரக்கூடியது தான் இங்க 9 ரோவா வருது. ஏன் மாத்தி போட்டிருக்காங்கன்னா, ஹேண்ட்லிங்க்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லி தான் மாத்தி போட்டிருக்காங்க. அதர்வைஸ் ஒண்ணும் இல்ல. நம்ம பழக ஆரம்பிச்சோம்னா, இது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? சரி. இன்னைக்கு எத பார்க்க போறோம்? இன்னைக்கு எத பார்க்க போறோம் அப்படின்னீங்கன்னா, ரெனன்குலேல்ஸ். ரெனன்குலேல்ஸ் அப்படிங்கிற ஆர்டர். ரெனன்குலேல்ஸ் அப்படிங்கிற ஆர்டர். அதுக்குள்ள இங்க இருக்கு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் காலத்துல, அதாவது ஃபர்ஸ்ட் நாட் ஹியர், நான் இங்க இல்ல. ஏர் அண்ட் வாட்டர், மேக்னோலிடே, இது வந்து காலம்ல பார்த்தீங்கன்னா ஊம் ஸ்டேஜில் வரும். ஊம் அப்படிங்கிறத விட ப்ரீ ஊம் ஸ்டேஜில் வரும். ப்ரீ ஊம் ஸ்டேஜில் வரும். அதாவது ஹைட்ரஜன் ஹீலியம் இருக்கு பார்த்தீங்களா? ஹைட்ரஜன், அதாவது மினரல் டேபிளில் ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு தனிமம் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் அந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது மினரல் டேபிள்ல அதுக்கும் ஹீலியத்துக்கு இடையில உள்ள அத்தனை காலத்தையும் அது கவர் பண்ணும். 17 காலத்தை அது கவர் பண்ணும் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில். புரியுங்களா? வேற இங்க பார்த்தீங்கன்னா இந்த மேக்னோலிடே அப்படிங்கிற இந்த முதல் காலத்துல வரக்கூடிய மருந்துகள் எல்லாமே ஊம் ஸ்டேஜில் வரக்கூடியது. காலம் அப்படிங்கிற அளவில், எவல்யூஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிற அளவில், இன்னும் சொல்ல போனா ப்ரீ ஊம்ல வரக்கூடியது. அதாவது இப்பதான் கரு உருவாயிருக்கு. இன்னும் யூட்ரஸ்க்கு சேரலை, வழியிலே நிக்குது. இது எதுக்குன்னா புரிந்து கொள்வதற்காக. அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும், அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், இதை புரிந்து கொள்வதற்காக நாம் பீரியாடிக் டேபிள், அதில் உள்ள ஒரு எலிமெண்ட்டு, அதில் உள்ள எவல்யூஷன் ஸ்டேஜ், டெவலப்மெண்ட் ஸ்டேஜ், இதெல்லாம் கம்பேர் பண்ணி இங்கே பார்க்குறோம். கன்ஃபியூஷனாக இருக்கலாம், பார்க்க வேணாம், போக போக பழகிடும். இப்போ இந்த மேக்னோலிடே அப்படிங்கிற காலத்துல மேக்னோலியல்ஸ் அண்ட் நியூஃபியல்ஸ் அப்படிங்கிற இது காலத்துல இது ஊம் ஸ்டேஜ் வருது. ஏன்னா அது அடுத்தது இன்ஃபான்சி வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஃபான்சிக்கு அடுத்தபடியா அதாவது ஃபயர் எலிமெண்ட்ல வரக்கூடிய செப்பரேஷன் ஃப்ரம் ஊம். இது 3வே ஊம்பு தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சொல்றது, சாரி கொஞ்சம் பார்த்துங்க, ஃபர்ஸ்ட் காலம் ப்ரீ ஊம்பு. மகேஷ்காந்த் அப்படிதான் சொல்றாருங்க. செகண்ட் காலம் ஊம்பு. தேர்ட் காலம் லேட்டர் ஊம்பு. இந்த கேரியோஃபைலேல்ஸ், பாலிகோனேல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல தான் டெலிவரி ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தது செப்பரேஷன் ஃப்ரம் மதர். பார்த்தீங்கன்னா தெரியும், செப்பரேஷன் மதர் ஃப்ரம் மதர் டாப்ல இருக்கு பாருங்க. இது என்ன அப்படின்னா, மதர்கிட்டேருந்து பேபி வெளியில் வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஆஃப்டர் பர்த் மாஸ்குலின் ஏரியா இங்கே வருது. ஸோ இதில் வாட்டர் எலிமெண்ட்டு, எர்த் எலிமெண்ட்டு, ஃபயர் எலிமெண்ட் 3ஆக பிரிக்கிறாங்க. ஊம்பில் அதே மாதிரி ஏர், வாட்டர், எர்த்து, ஃபயர் அப்படி 3ஆக பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும்போது இங்கே டில்லினிடே அப்படிங்கிறது 4th காலம் வருது. அது செப்பரேஷன் ஃப்ரம் மதர், குழந்தை வெளியில் வந்துருச்சு. இன்ஃபான்சி ஸ்டேஜில் இருந்து சரிங்களா,
அந்த நியூட்ரிஷன் லைன் நேற்றம் மூரியாட்டிக்கம் வருது இல்லைங்களா? அதாவது மினரல் டேபிள்ல நேற்றம்ல ஆரம்பிச்சு மூரியாட்டிக்கம்ல முடியும். முரியாட்டிக்கம் அப்படிங்கிற முடியும். அப்படி வந்து இங்க டெல்னியல்ஸ் அப்படிங்கிற இடம் வந்து இது நேற்றம்னு வச்சுங்களேன். அப்புறம் படிப்படியா நேற்றம் இருக்கும், மெக்னீசியம் இருக்கும், அலுமினியம் இருக்கும், சிலீசியா இருக்கும், பாஸ்பரஸ் இருக்கும், சல்ஃபர் இருக்கும், அதுக்கப்புறம் முரியாட்டிக்கம் இருக்கும், அதுக்கப்புறம் நோபல் கேஸ் வந்துடும். ஸோ இது வந்து அந்த நியூட்ரிஷன் லைன், நேற்றம் லைன் இல்லைன்னா நியூட்ரிஷன் லைனை இது குறிக்கும். அடுத்தது ரோசிடே எர்த். இது வந்து 4th காலத்தையும் 5th காலத்தையும் இண்டிகேட் பண்ணும். அது எப்படிங்கிறத அந்த டேபிளை விளக்கமா பேசும்போது பேசிக்கலாம். அடுத்தது இது வந்து ஐ அண்ட் தி அதர். ஐ அண்ட் தி அதர், நான் இருக்கேன், என்னை சுத்தி இருக்கிறவங்க, என்னை சுத்தி இருக்கிறவங்க, அதுல வந்து மனைவி, குழந்தைங்க, அப்பா, அம்மா, இப்படி எல்லாரும் வருவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து கீழே போக போக அவங்க ஒரு ஒரு ஆர்டிஸ்டா, ஒரு 5th ரோ கூடிய கேரக்டரோட, இண்டிவிஜுவல் டேலண்டோட ஒரு ஆர்டிஸ்டா, ஒரு இண்டிவிஜுவல் டேலண்ட் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரானரி இண்டிவிஜுவல் டேலண்ட்ல இப்போ வந்து கிரிக்கெட் வீரர்கள் வராங்க, பாடகர்கள் வராங்க, நடிகர்கள் வராங்க, கதாசிரியர்கள் வராங்க, பாட்டு எழுதுறவங்க வர்றாங்க, இப்படி இவங்கெல்லாம் வருவாங்க. இதுக்கு அடுத்தது அஸ்டீரிடே. அது ஒரு ஃபயர் எலிமெண்ட். ஃபயர் எலிமெண்ட் அப்படின்னாலே லீடர்ஷிப்னு அர்த்தம். புரியுங்களா? அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இங்க இந்த இண்டிவிஜுவல் டேலண்ட்டுங்கிறது போய் இங்க லீடருக்கு வந்துடுவாங்க. ஸோ இப்படி இந்த 6 காலத்தையும் இப்படி நம்ம பிரித்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் காலம் என்பது மேக்னோலிடே என்பது ஜஸ்ட் இப்பதான் இந்த பிறப்பெடுத்து உயிரும் உடலும் சேர்ந்து வருது. அது இன்னும் யுட்ரஸ்க்கே வந்து சேரலை. புரியுதா? அப்ப நான் இங்க இருக்கனா இல்லையா அப்படிங்கிற ஐ எம் நாட் ஹியர், நான் வந்து இங்க இருக்கிறதாவே இல்லை, நான் இருப்பேனா மாட்டேனா, நான் பிழைப்பேனா பிழைக்க மாட்டேனா, ஐ வில் சர்வைவ் ஆர் நாட் அப்படிங்கிற ஒரு இனிஷியல் ஸ்டேஜுங்க. ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இருக்கும். அப்ப இந்த பிறப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு இப்பதான் வர்றாங்க. கம்ப்ளீட்லி புதுசா இருப்பாங்க. ஒரு காட்டுல தனியா விட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உலகத்துல எல்லாரும் நிறைய ஜனங்க இருப்பாங்க. ஆனா இவங்க வந்து யாரு கூடயும் பழக முடியாத அளவுக்கு அவ்வளவு இன்ஃபீரியரா இருப்பாங்க. புரியுங்களா? விஷயங்களை பகுத்தறிவதில் அவ்வளவு வீக்கா இருப்பாங்க, அவ்வளவு வெகுளியா இருப்பாங்க, எந்த விவரமும் தெரியாத அளவுல இருப்பாங்க. உலகியல் வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு மிக பெரும் போராட்டமா இருக்கும். இந்த உலகியல் வாழ்க்கை என்பது தான் குடும்பத்தில் இருக்கவங்க இல்லைன்னா தான் கூட இருக்கவங்க யாராவது ஒருத்தர் இவங்களை சப்போர்ட் பண்ணலைன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். அது ஒண்ணே போதும், இவங்களுக்கு வந்து மரண பயத்தை உருவாக்கி கடுமையான நோயை கொண்டு வந்து மோசமான நிலைமைக்கு கொண்டு போயிடும். புரியுங்களா? அப்ப இவங்களை வந்து ஒரு ரொம்ப பாதுகாப்பா, எங்க போனாலும் இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். வீட்டில் இருக்கும்போது கூட ஒரு பாதுகாப்பு வேணும். புரியுதா? ஸோ அந்த அளவுல இவங்களுக்கு வந்து அவேர்னஸ் அப்படிங்கிறது சுத்தமா இருக்காது, சுத்தமா இருக்காது. தனியா ஒரு வேலையை செய்ய கஷ்டம், தனியா ஒரு பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கு முடியவே முடியாது. புரியுங்களா? இது வந்து அவ்வளவு வயது குறைந்த ஒரு குழந்தையா நீங்க வந்து பார்க்கலாம். இந்த இந்த காலத்துல வரக்கூடிய அத்தனை பேரும், புரியுதா,
நான் கூட சொல்லுவேன், பிறக்காத குழந்தை மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன். பிறந்த குழந்தை கூட ஒரு சிக்னல் காட்டுறது தெரியுமில்ல? இதுக்கு அது கூட தெரியாது. அந்த பிறக்காத குழந்தை ஸ்டேஜ் அப்படிங்கிறது நான் கிண்டலா சொல்றது இங்க வந்து இதுல வருது. சயின்ஸ்ல வருது. ஸோ அந்த மேக்னோலியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்னோலியல்ஸ் இந்த உலகமே இவங்கள வந்து ரொம்ப காட்டுல தனியா விட்ட மாதிரி ஒரு பயம் இருக்கும் இவங்களுக்கு. உலகத்துல யாருமே இவங்களுக்குன்னு இல்லைங்கிற மாதிரி, எல்லாமே இவங்களை அச்சுறுத்துற மாதிரி, எல்லாமே இவங்களை பயமுறுத்துற மாதிரி, அப்படி ஒரு ஃபீல் இருக்கும் இந்த மேக்னோலியல்ஸ் அப்படிங்கிறது. இந்த இன்ஃபன்சி, இல்லியல்ஸ் அண்ட் பைப்பரல்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாயில கை வச்சுட்டே இருக்கும் குழந்தை. வாயில கை வச்சுட்டே இருக்கும். அது என்ன ஸ்டேஜ்? ஓரல் ஸ்டேஜ். ஒரு ஓரல் ஸ்டேஜ், இன்ஃபன்சி. சரிங்களா? அடுத்தது ஏர்லி சைல்ட்ஹுட், 3 to 5 years. இது வந்து ஆனல் ஸ்டேஜ். அப்புறம் ஏர்லி சைல்ட்ஹுட், டோட்லர், ஏர்லி சைல்ட்ஹுட் ரெண்டும் சேர்ந்த மாதிரி வரும். அரிஸ்டோலோக்கியல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி ஆர்டரும், ரேனன்குலேல்ஸ் அப்படிங்கிற ஃபேமிலி ஆர்டரும் இதில் வந்து வரும். இந்த கீழே போக போக மேக்னோலியல்ஸ், நிம்ஃபேயலஸ், இல்லியலஸ், பைப்பரேலஸ், லாரெல்ஸ், அரிஸ்டோலோக்கியல்ஸ், ரேனன்குலேல்ஸ். இப்போ கீழே மேலேருந்து கீழே வர வர இவங்களுடைய காலம் ஒன்று தான். காலம்ங்கிறது ப்ரீவூம் ஸ்டேஜ் தான். ஆனால் மேலேருந்து கீழே வர வர வரக்கூடிய ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து வளர்ந்த ஸ்டேஜில் வரக்கூடிய இது பிளான்ட்ஸு. ஸோ மேலேருந்து கீழே வர ஊம் ஸ்டேஜ் தான் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. இல்லை எங்கேயாவது இவங்களுக்கு சப்போர்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும். தனியாக எதையும் பண்ண முடியாது. இப்படிலாம் இருந்தால் கூட அதில் ஒரு வளர்ச்சி நிலை இருக்கும். அதில் ஒரு வளர்ச்சி நிலை இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்கக்கூடிய என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊம்பு, அடுத்தது இன்ஃபேன்சி, அடுத்தது டோட்லரு, அடுத்து ஏர்லி சைல்ட்ஹுட், ஸ்கூல் ஏஜ். இதெல்லாம் அடுத்தடுத்த வளர்ச்சி நிலை. அடுத்தடுத்த வளர்ச்சி நிலை. அடோலசன்ட்டு, யங் அடல்ட்டு, மெச்சூர் அடல்ட்டு, ஓல்ட் ஏஜ். இப்படி அடுத்தடுத்து உள்ள வளர்ச்சி நிலைக்கு வரும். சரிங்களா? காலம் ஊம்பா இருக்கலாம், அதுக்குள்ள ஒரு வளர்ச்சி நிலையை நீங்க இங்க பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது ரெனன்குலேல்ஸ் எங்க வருது பாருங்க. 3லேருந்து 5 வயது வரை இருக்கக்கூடிய ஏர்லி சைல்ட்ஹுட்ல அரிஸ்டோலோக்கியல்ஸ் வருது. அதுக்கு அடுத்து ரெனன்குலேல்ஸ் வருது. புரியுங்களா? அங்க ஆரம்பிச்சு ஸ்கூல் ஏஜ்லயும் இதே ரெனன்குலேல்ஸ் வருது, அடோலசன்ஸ்லயும் இதே ரெனன்குலேல்ஸ் வருது. அப்ப சின்ன குழந்தையிலிருந்து ஸ்கூல் ஏஜ்ல இருந்து அடோலசன் வரையும். புரியுங்களா? ஸோ இந்த 3 விதமான வளர்ச்சி நிலைகளும் இந்த ரெனன்குலேல்ஸ்ல அடங்கி வருது. இப்போ ஏர்லி சைல்ட்ஹுட் அப்படிங்கிறது என்ன? இப்பதான் அவங்க உலகத்துக்கு வந்து கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாம் ஒரு பயிற்சி பெற்று பார்க்கறதுல என்னென்ன விதவிதமா இருக்கு, சுவையில என்ன விதவிதமா இருக்கு, பாடல்கள்ல இசையில என்ன விதவிதமா இருக்கு. ஸோ இதான் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஏதாவது வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுதான் ஏர்லி சைல்ட்ஹுட். அப்போ இனிஷியேட்டிவ் வெர்சஸ் கில்ட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். புதுசாக ஏதாவது செய்ய ஆரம்பிப்பாங்க. யாராவது கிண்டல் பண்ணிட்டு, அதாவது தப்பாயிடுச்சு, என்ன குழந்தை ஓடிக்கிட்டே இருக்கு, என்ன தன் முயற்சியில் ஓடுது. கீழே ஏதாவது ஒரு ஹைட்டில் ஏறுது, கீழே விழுந்துச்சு அப்படின்னா முதல்ல எந்திரிக்க முயற்சி பண்ணுறதுக்கு முன்னால் சுற்றி மத்தியும் பார்க்கும், நம்ம விழுந்ததை யாராவது பார்த்துட்டாங்களா. யாரும் பார்க்கலன்னா ஏஞ்சி கையை காலை தொடச்சிட்டு அது பாட்டு வேலை பார்க்கும். யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா ஏன்னு அழுவும். புரியுங்களா?
ஸோ அந்த கில்ட்டி உடையாந்துடும். அந்த ஒரு முயற்சியில ஒரு விஷயத்த செய்யறதும், அது தப்பாயிட்டா வந்து கஷ்டப்படுறதும், கில்ட்டி ஆகுறதும் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து ஸ்கூல் ஏஜ். ஸ்கூல் ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இப்பதான் ஸ்கூலுக்கு போறாங்க. பலரோட பழக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா, டீச்சர் யாரு? கேர்ள் ஃப்ரெண்ட் கேர்ள்ஸ் யாரு? பாய்ஸ் யாரு? இதெல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. மனிதர்கள் மத்தியில ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் வந்து ஸ்கூல் ஏஜ். படிக்க தெரிஞ்சுக்கிறது, அறிவை பெற முயற்சி செய்கிறது. ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியஸ் வெர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி அப்படிங்கிற ஸ்டேஜுங்க. வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதற்கான முயற்சிகள் செய்வாங்க. இது ஸ்கூல் ஏஜ். ஸோ இதில் ரெனன்குலேஸ் வருது. அடுத்து அடோலசென்ட். நான் யாரு அப்படிங்கிறத காட்டுறது, நான் நினைச்சதை செய்யணும்னு நினைக்கிறது. ஸோ இப்படி வந்து அந்த அடோலசென்ட் குமரப்பருவம் சொல்றாங்க இல்லையா, அதுவும் அதுலேயும் அந்த ரெனன்குலேஸ் வருது. ஸோ இந்த 3 ஸ்டேஜையும் கவர் அப் பண்ணி இந்த ரெனன்குலேஸ் வரும்போது இந்த ஸ்டேஜுங்கிறது ஒன்று, அது காலம் ஒன்று. புரியுங்களா? இப்போ ஸ்கூல் ஏஜ் அப்படிங்கிற ஒரு மிடிலாக இருக்கக்கூடிய ரெனன்குலேஸ் ஃபேமிலி மிடிலாக இருக்கக்கூடிய இடத்த பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஏஜ்னு வருது. 6லேருந்து 12 வயசு வரையும் உள்ள வளர்ச்சி நிலை. இது வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டும் இணைஞ்சா அது எந்த மாதிரி இயல்புல அந்த பர்சன்ஸ் இருப்பாங்க, அந்த பேஷன்ஸ் இருப்பாங்க, ஏன் அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அப்புறம் அதுக்குள்ள ஒரு மயாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 10 லெவல் இருக்கும். 10 லெவல் இருக்கும். முதல்ல நம்ம கேஸ் டேக்கிங்ல பிளான்ட்ல ஏன் வராங்க இவங்க அப்படின்னு பார்க்கணும். பிளான்ட்டுங்கிறது என்ன? கம்ப்ளீட் சென்சிட்டிவிட்டி. புரியுங்களா? அந்த சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது உடம்புல எனக்கு சுச்சுவேஷன், எனக்கு வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னை அசிங்கப்படுத்துது, அவமானப்படுத்துது, என்னை வந்து கிண்டல் பண்றாங்க, இது அடுத்தவங்களுக்கு தெரிஞ்ச என்ன வருது, திட்டுறாங்க, கோபப்படுத்துறாங்க, நான் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறேன் அப்படிங்கிற அளவுல அவங்கள கம்ப்ளைண்ட் எல்லாம் சுச்சுவேஷன் வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணி, யாராவது பேசக்கூடிய விதங்கள் அவங்கள அஃபெக்ட் பண்ணி, யாராவது நடந்துக்கிற விதங்கள் அவங்கள அஃபெக்ட் பண்ணி அவங்க உடம்புல பிரச்சனையை கொண்டு வரும். புரியுங்களா? பல விதமான சென்சிட்டிவா பெயினா, பல விதமான பெயினா உள்ள கொண்டு வரும். புரியுங்களா? ஸோ அந்த அளவுல அந்த முதல்ல பிளான்ட்டு அப்படிங்கிறத நம்ம முடிவுக்கு வரணும். அந்த பிளான்ட்ல காலம் ஒன்று சேர்ந்தவங்க, அந்த ஸ்டேஜ் காலம் 1 ஸ்டேஜ் சேர்ந்தவங்க எப்படிலாம் இருப்பாங்க, அவங்க இதையெல்லாம் வெளிப்படுத்துவாங்க, அவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் ஸ்கூல் ஏஜில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, இதை 3 இணைச்சு பார்த்தோம்னா ரெனன்குலேஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டருடைய நேச்சர் தெரியும். புரியுங்களா? அப்புறம் அதுக்குள்ள வந்து 3 ஃபேமிலி இருக்கு, அது அப்புறம் பார்த்துக்கலாம். அதுல வந்து ரெனன்குலேஸ்ல பாருங்க, ரெனன்குலேசியே அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி இருக்கு. பெர்பெரிடாசியே அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி இருக்கு. ஹெல்லிபோரேசியே அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி இருக்கு. மெனிஸ்பெர்மேசியே அப்படிங்கிற ஒரு 4 ஃபேமிலி இருக்கு. அதுல வந்து வேற வேற ரெமெடிஸ் வரும். நாம இப்ப பார்க்க போறது முதல்ல பிளான்ட்னா என்னங்கிறத சுருக்கமா சொல்லிட்டேன். காலம் 1 எப்படி இருக்கும் ஒரு சுருக்கமா சொல்லிட்டேன். ஸ்கூல் ஏஜ் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லிட்டேன். இதெல்லாம் கம்பைண்டாக வந்தால் ரெனன்குலேஸ் அப்படிங்கிற ஆர்டருக்கு வந்துடும். அந்த ரெனன்குலேஸ் எப்படி இருக்குங்கிறத முதல்ல பார்ப்போம். அப்புறமா ரெனன்குலேசியே அப்படிங்கிற ஃபேமிலி அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் அதுக்குள்ள நமக்கு தெரிஞ்ச மருந்துகள் இருக்கு இல்லையா, தெரிஞ்ச மருந்துகளை முதல்ல பார்க்கலாம்.
அக்கோனைட்டு, பல்சட்டிலா, டாஃபிசாக்ரியா, ஹைட்ராசியா, ஹைட்ராஸ்டிஸ், இதெல்லாம் எப்படி வந்து ஒரு காமன் சென்சேஷன்ல வருது, ஒரு காமன் சென்சேஷன்ல வருது, காலம் 1ல எப்படி காமனா வருது, அப்புறம் ரோ 3, 4, 5ல எப்படி வருது, பொதுவான பண்புகள் என்ன, ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட பண்புகள் என்ன, அப்படிங்கிற தனிப்பட்ட பண்புகள் என்பது தனியான மருந்துக்கு போகும்போது தான் வரும். அது வரையும் பொதுவான பண்புகள் தான் எல்லாமே வந்து சேரும். அதை பத்தி பார்க்கலாம். சரிங்களா? இந்த ரெனன்குலேட்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய ஆர்டருங்க. நிறைய மருந்துகள் இதுல வந்து நிறைய தாவரங்கள் இதுல கவர் ஆகுது. A large order containing few families. நிறைய ஆர்டர் இருக்கு. அதுல சில ஃபேமிலிஸை இங்க ஹோமியோபதியா நம்ம பயன்படும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன செடியில் வரக்கூடிய செடியாக பூச்செடிகளாக, மோஸ்ட்லி ஸ்மால் ஃபீல்டு ஹெர்பு அப்படின்னா இந்த மூலிகை செடியை தான் சொல்லுவாங்க ஹெர்பு அப்படின்னு. இதுல வந்து மரங்கள்லாம் எதுவும் கிடையாது, எல்லாமே பூச்செடிகள் தான். அந்த பூக்கள் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா, ரொம்ப கலரா, உங்களை ரொம்ப மயக்கக்கூடிய அளவுல ஒரு கலராகவும் பெரிய அளவிலும் அது வந்து இருக்கும். செடக்ஷன் இன் தி லாங்குவேஜ் ஆஃப் ஃப்ளவர்ஸ். பூக்கள்லேயே உங்களை மயக்கக்கூடிய பூக்கள் வந்து இங்க இதுல நிறைய இருக்கு. ஈச் ஸ்பீசிஸ் வேரிஸ் இன் ஃப்ளவர் ஷேப். It all display the primitive characteristic of countless stamens in the flower and unfixed number of petals. அதாவது பெரும்பாலும் சின்ன வயல் மொழிகளாக இருக்கு, மரங்கள் இதுல இல்லை. குறிப்பிடத்தக்க அளவுல பெரிய மற்றும் அழகான பூக்கள் இருக்கும். ஒவ்வொரு இனமும் பூவின் வடிவத்திலையும் கலர்லையும் அழகுலையும் கொஞ்சம் வேறுபாடு உடையதா இருக்கும். இருந்தாலும் எல்லா பூக்கள்லையும் எண்ணற்ற மகர்ந்த தாள்கள் மற்றும் நிலையற்ற எண்ணிக்கையிலான இதழ்கள். நிலையற்ற எண்ணிக்கையிலான இதழ்கள்னா என்ன? 3 இதழ் இருக்கும், 4 இதழ் இருக்கும், 5 இதழ் இருக்கும், 10 இதழ் இருக்கும். இந்த மாதிரி 4, 5 மடங்குல நிறைய இதழ்கள் கொண்ட பூக்கள் இப்படி இருந்து இருக்கும். சரிங்களா? இந்த ஃபேமிலியை பொறுத்தவரை இந்த மாதிரி இத்தனை இதழ் தான் கொண்டது இந்த ஃபேமிலி அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பூக்கள்ல கலர் விதவிதமா இருக்கும், சைஸ் விதவிதமா இருக்கும், அதனுடைய பீட்டல்கள் இதழ்கள் விதவிதம் நிறைய, அதாவது வேற வேற எண்ணிக்கையில் இருக்கும். இதனுடைய தீம் என்னவா இருக்கும்? இதனுடைய தீம் ரெனன்குலேஸ் அப்படிங்கிற தாவர ஆர்டர், அந்த ஆர்டர்ல இருக்கக்கூடிய ரெனன்குலேஸ் அப்படி ஆர்டர்ல வரக்கூடிய தீம் என்னவா இருக்கும்? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தீம் இந்த ஃபேமிலியில மட்டும்தான் இருக்கும், இந்த ஆர்டர்ல மட்டும்தான் இருக்கும். பாருங்க, டூயிங் த ரைட் திங், ஆக்டிங் இன் ஏ ரைட் அண்ட் ப்ராப்பர் வே. எந்த மாதிரி வார்த்தைகள் வருது பாருங்க. கரெக்டா இருக்கணும், ரைட்டா இருக்கணும், ப்ராப்பரா இருக்கணும். அது எந்த விஷயத்துல? செக்ஷுவாலிட்டியில, எமோஷன்ல, எல்லா விதத்திலுமே எதா இருந்தாலும் கரெக்டா இருக்கணும், ரைட்டா இருக்கணும், ப்ராப்பரா இருக்கும். அதாவது இந்த 1வது காலம் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது மேக்னோலியல்ஸ். அந்த 1வது காலத்துல எல்லா மருந்துகள்கிட்டையுமே என்ன ஒரு பர்டிகுலர் பர்செப்ஷன் இருக்கும். என்ன? ஐடியல் பர்செப்ஷன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். புரியுங்களா? அது என்ன ஐடியல் பர்செப்ஷன் அப்படின்னா, இது இப்பதான் உலகத்துல இறங்கி வருது. அப்பான்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், அப்பான்னா இப்படிதான் இருப்பாங்க, இதெல்லாம் செய்வாங்க. அம்மானா, அம்மாவை பத்தி முத குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறீங்கல்ல,
அம்மா எப்படி இருப்பாங்க, அம்மானா யாரு, அண்ணன் யாரு, தம்பி யாரு, தங்கச்சி யாரு, இப்படி அறிமுகப்படுத்தி சொல்லி கொடுக்குறீங்கல்ல. முத என்ன சொல்லி கொடுத்தீங்களோ அது பக்காவா ரெஜிஸ்டர் ஆயிரும். பக்காவா ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸ்கூல்ல ஆசிரியர்னா எப்படி இருப்பாங்க, ஃப்ரெண்டுனா எப்படி இருப்பாங்க, ஒரு ஐடியல் பர்செப்ஷன், ஒரு ஐடியல் பர்செப்ஷன் வார்த்தையால சொல்லி கொடுக்குறீங்க. வார்த்தையால சொல்லி கொடுக்குறீங்க. நீ எப்படி சொல்லி கொடுத்தீங்களோ, எப்படி அங்க ரெஜிஸ்டர் ஆச்சோ, அந்த மாதிரி அவங்கெல்லாம் இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. இதுதான் இவங்களை பொறுத்தவரை ரைட் ஆர் ராங் அப்படிங்கிறது. புரியுங்களா? ஸோ கணவர்னா இப்படிதான் இருக்கணும், பிள்ளைன்னா இப்படிதான் இருக்கணும், நண்பர்கள்லாம் இப்படிதான் இருக்கணும். புரியுதா? ஸோ இவங்களை பொறுத்தவரை இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, வேற யாரும் பொய் சொன்னாலும் பிடிக்காது. இவங்க ஏமாத்த மாட்டாங்க, ஏமாத்துறது பிடிக்காது. இதுதான் ஐடியல் பர்செப்ஷன் அப்படிங்கிறது. ஐடியல் பர்செப்ஷனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கணும் பாருங்க. புரியுதா? இந்த உலகத்தை முதல் எப்படி பார்த்தார்களோ அது போலயே கடைசி வரையும் பார்ப்பாங்க. எப்படி புரிந்து கொண்டார்களோ, அவர்களுக்கு இந்த உலகம் எப்படி அறிமுகமாச்சோ, நல்ல வகையில, ரைட்டான வகையில, நேர்மையான வகையில அவங்க அப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. புரியுங்களா? சரி. Renunciates seek to find out the right way to interact with the world. உலகத்தோட பழகும்போது எல்லாருமே கரெக்டா நூல் படிச்ச மாதிரி சொன்னது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. புரியுங்களா? டு லேர்ன் த கரெக்ட் வே ஆஃப் டைரக்டிங் த ஃப்ளோ ஆஃப் பிரிமார்டியல் எனர்ஜி ஆஃப் காலம் 1. சொன்னேன் இல்லையா? காலம் 1உடைய பர்செப்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். புரியுங்களா? எல்லாத்தையும் பர்ஃபெக்டா எதிர்பார்ப்பாங்க, கரெக்டா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. வீட்டுல ஒவ்வொரு திங்ஸும் அது வச்ச இடத்துல இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. பேசுறதுனா இப்படிதான் பேசணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இப்படிதான் பழகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. ரோ 5 ஸ்கூல் ஏஜ் அப்படிங்கிறது என்ன? ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ். என்ன ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ்? ஸ்கூல் 9:30ன்னா 9:30க்கு அங்கே 1ஆம் பெல் அடிக்கிறதுக்கு முன்னால அங்கே இருக்கணும். சரிங்களா? ஆசிரியர் முன்னால அந்த பணிவோட பவ்யமா இருக்கணும். படிக்கிறத கரெக்டான நேரத்துல படிக்கணும். ஹோம்ஒர்க்கு திட்டுற மாதிரி அடிக்கிற மாதிரி வச்சுக்க கூடாது. அடுத்தவங்க முன்னால அசிங்கப்படுற மாதிரி வச்சுக்க கூடாது. சரிங்களா? ஷேம் ஆயிரும், கில்ட்டியா இருக்கும், இன்ஃபீரியாரிட்டியா இருக்கும். ஸோ அதனால அதெல்லாம் இல்லாம பார்த்துப்பாங்க. பிரைமார்டியல் எனர்ஜி ஆஃப் காலம் 1, அதாவது இப்பதான் வந்திருக்கு, இந்த உலகத்துக்கு வந்திருக்கு. ஸோ அதோட எனர்ஜி இப்படிதான் எதிர்பார்க்கும். அது எதிர்பார்க்காம இருந்தா இந்த உலகம் சொர்க்கமா இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு இது நரகமா தெரியும். என்ன பண்றதுன்னே தெரியாது. எங்க பாரு பிரச்சனையா இருக்கும் அவங்களுக்கு. அவனோட தீம்ல தொடர்ச்சியா பார்க்கும்போது, whereas early on in the column this energy is uncontrollable and flows of its own accord. அதாவது குழந்தைக்கு எப்போதுமே எனர்ஜி அதிகமா இருக்கும். சரிங்களா? அது இந்த பிரைமார்டியல் ஆரம்ப கட்ட பார்வையில அதனுடைய எனர்ஜி பழகின்ற விதமும் உலகத்தை பார்க்கிற விதமும் ரொம்ப வேகமா இருக்கும். By now the ability and the need to know how to contain it and control it became a necessary. ஸோ அதை அதை எப்படி கண்டெயின் பண்றது, எப்படி தான் தனக்குள் உருவாக்கி கொள்வது, பிறர் மீது அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது, பிறர் எப்படி பிறர்கிட்ட எப்படி எதிர்பார்க்கிறது, அதை எப்படி பரிமாறிக்கொள்வது அப்படிங்கிற விஷயத்துல எப்போதுமே இருப்பாங்க. And it is the issue around which each remedy revolves in its own fashion. அந்த அளவுல
ஒவ்வொரு மருந்தும் அதனுடைய மயாசத்தின் தன்மைக்கு அளவு என்ன, அது வந்து அதனுடைய ரியாக்ஷன் இருக்கும், அதனுடைய ஃபேஷன், அதனுடைய பழகு நிலை, அதனுடைய இயல்பு நிலை இருக்கும். தமிழ்ல படிச்சீங்கன்னா, இந்த தொடரின் ஆரம்பத்தில் இந்த ஆற்றல் கட்டுப்படுத்த முடியாததாகவும் தானாகவே பாய்வதாகவும் இருக்கும் நிலையில் இப்பொழுதோ அதை அடக்கி கட்டுப்படுத்துவதற்கான திறனும் தேவையும் அதிகமாகிறது. சரிங்களா? ஒவ்வொரு பரிகாரம் தனக்கே உரிய பாணியில் இதை சுற்றியே சொல்கிறது. இந்த சூழ்நிலையை கட்டுப்படுவதற்கான வழிமுறையாக இருக்க முயற்சிப்பதும் விதிகளின்படி செயல்படுவதும் இருக்கிறது. இருக்காருமா சார்? அந்த பரிகாரம்ன்றது மருந்துன்னு வரணும்னு நினைக்கிறேன். ரெமடி. மருந்துதான், மருந்துதான். பரிகாரம்ங்கிறது மருந்துதான். ஒவ்வொரு பரிகாரம் இங்க வந்து என்னன்னா, ஹவு டு ரெமெடி. எஸ், பரிகாரம் மருந்து தான். சரிங்களா? இங்க மேல வருது பாருங்க, ஈச் ரெமெடி ரிவால்வ்ஸ் இன் இட்ஸ் ஓன் ஃபேஷன். ஓகேங்களா? சரி. அடுத்து இவங்களுக்கு ஈகோங்கிறது ரொம்ப வீக்கா இருக்கும். சார் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லலாமா? சொல்லுங்க. முன்னாடி இதுல இந்த தொடரின் ஆரம்பத்தில் இருக்குல்ல, போன ஸ்லைட்ல வரேன். தொடர் அப்படிங்கிறது காலத்துல அந்த மேக்னோனிடே சொல்லுது. இல்ல, தொடர் அப்படிங்கிறது வேற செயலி காலம். காலத்துல ஹோம் ஸ்டேஜ் ஓரல் ஸ்டேஜ்ல இருக்கிறத சொல்லுது இல்லைங்களா? இல்ல, காலம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லா ஊம்புன்னு ஆயிடுச்சு. 6 காலத்துல காலம் அப்படிங்கிறது ப்ரீ ஊம்புன்னு ஆகி போச்சு. ப்ரீ ஊம் அங்க வந்து தொடரின் ஆரம்பத்திலும் சொல்றது இந்த காலம் ஒண்ணுல இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ சொல்லுது. நம்ம பார்த்துட்டு ஸ்கூல் ஏஜ் முன்னாடி ஏர்லி சைல்ட்ஹுட். இது வந்து இந்த தொடரின் ஆரம்பத்தில் இந்த ஆற்றல் கட்டுப்படுத்த முடியாததாகவும் தானாகவே பயதம் இருக்கும் நிலையில் இப்போ அதை அடக்கி, அதாவது மேக்னோலிடே இருக்குல்ல, அங்க ரோவுல அதால கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்காது, அதால கட்டுப்படுத்த முடியாது. இப்ப வந்து ஸ்கூல் ஏஜுக்கு வந்துருச்சு. அது இப்ப ஸ்கூல் ஏஜுக்கு வந்துருச்சு. ரெனன்குலைஸ் வரும்போது ஸ்கூல் ஏஜுக்கு வந்துருச்சு. ஸ்கூல் ஏஜுக்கு வந்த பிறகு விவரம் தெரியுது. இப்போ நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன், என் ஸ்கின் ரொம்ப மென்மையானது, நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அதனால வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது செருப்பு வெளியில விடுறதா உள்ள போட்டுக்கிட்டே போகலாமா, முன்னாலே அதை பார்த்துப்பாங்க. பார்த்துக்கிட்டு எல்லாரும் செருப்பு போட்டு உள்ள போனாங்கன்னா இவங்க செருப்பு போட்டு உள்ள போவாங்க, இல்லைன்னா கேட்டுட்டாவது செருப்பு வெளியில போட்டு போவாங்க. அப்புறம் உள்ள நுழைஞ்சவொடனே டக்குன்னு போய் சீட்லாம் உட்கார மாட்டாங்க. எஸ்கியூஸ் மீ சார், வரலாமா அப்படின்னு சொல்லி பொறுமையா கேட்டுட்டு போவாங்க. ஏன் அப்படின்னா இவங்களை யாரும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது. இது மென்மையான குழந்தை, இது மென்மையான குழந்தை. இது வந்து இது ஏதாவது தப்பா பேசி தப்பா நடந்துக்கிட்டு யாரும் தன்னை ஹர்ட் பண்ணிடக்கூடாது, திட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க இவங்க. இதுதான் இந்த ஸ்டேஜிங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் எல்லாம் ரொம்ப பக்காவா பார்த்துப்பாங்க. வாத்தியார் சொல்லிட்டாருன்னா எதிர்த்து பேச மாட்டாங்க. என்ன தப்பா சொன்னோட அது தப்பா ரேட்லாம் பார்க்க மாட்டாங்க, சொன்னபடி நடந்துப்பாங்க. ஸோ இப்படி வந்து இருக்கக்கூடியவங்க இவங்க. சரிங்களா? அடுத்தது போகும். அடுத்து வீக்னஸ் ஆஃப் தி ஈகோ, ஃபியர், ஆன்சைட்டி, ஜென்ரல் வீக்னஸ் இவங்கள்ட்ட இருக்குங்க. ஏன் அப்படின்னா இது எல்லாமே காலத்துக்குரியது, ஃபர்ஸ்ட் காலத்துக்குரியது. என்ன, இது ப்ரீ-ஊம் ஸ்டேஜ். ஸோ அதனால வந்து இது இப்போதான் பிறந்து வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து வெளி உலகம்லாம் ஒன்றும் தெரியாது,
கம்ப்ளீட் 100% ஃபெமினின் குவாலிட்டியில் இருக்கும். 100% ஃபெமினின் பெண்மைத்தன்மையில் இருக்கும். புரியுங்களா? அந்த ஒன்னஸ் அப்படிங்கிற எல்லாரும் ஒண்ணுங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். பிரிச்சு பார்க்கவே தெரியாது. நல்லவங்க, கெட்டவங்க, பெரியவங்க, சின்னவங்க அதெல்லாம் பிரிச்சு பார்க்கவே தெரியாது. அந்த அளவுக்கு இது பிரிவும் ஸ்டேஜில் இருக்கும். இருந்தாலும் ரெனன்குலேஸ் என்பது ஸ்கூல் ஏஜ் அடோலசன்ட்க்கு வர்றதுனால அதுக்குரிய கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் தான் இருக்கும் இவங்களுக்கு. இன் லைட் ஆஃப் தி காலம்ஸ் பிரிமாடியல் நைவ் ப்ராப்பர்ட்டிஸ், பிரிமாடியல் மிக ஆரம்ப கட்ட நைவ் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப மென்மையான, ரொம்ப பக்குவமான, ரொம்ப மென்மையான ப்ராப்பர்ட்டிஸ். ஈகோ ஹேஸ் நாட் பீன் செப்பரேட்டட். ஈகோ இன்னும் வரவே இல்லை வெளியில. 100% ஃபெமினைன்ல தான் இருக்கு. புரியுங்களா? மேஸ்குலின் அப்படிங்கிறது 1% கூட கிடையாது. ஸோ கம்ப்ளீட்லி சப்மிசிவா இருப்பாங்க, ரொம்ப அடக்கமா இருப்பாங்க. அன்ஃபில்டு ஸ்டேட் வித் தி ஹோல், தி ஃபெமினைன் ஆல் என்கம்பாசிங் எலிமெண்ட், முழுக்க முழுக்க ஃபெமினைனா நிறைந்து விரிந்திருக்கு. நாட் ப்ரிப்பேர் டு ஸ்டாண்ட் அலோன், இவங்களால தனியா நிக்க முடியாது, தனியா நிக்க முடியாது. அந்த அளவுக்கு இவங்க விவரமானவங்க கிடையாது, ரொம்ப வெகுளித்தனமானவங்க. It is prone to dependency and to subsequent anxiety. அடுத்தவங்கள சார்ந்து இருக்கணும், அவங்ககிட்ட இருந்து கெட்ட பேர் வாங்கி கூடாது, தான் யாரை சார்ந்திருக்காங்களோ அவங்க திட்டிடக்கூடாது, அவங்க கோவப்பட்டுறக்கூடாது. ஸோ அந்த அளவுல சப்டிவியா இருப்பாங்க. அதே நேரத்துல ஒரு கைவிடப்பட்ட ஒரு மனநிலையும் ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளை கைவிட்டுருவாங்களோ, நம்மளை கண்டுக்கல, என்ன நாம என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு ஆன்சைட்டி எப்போதுமே இவங்களுக்கு இருக்கும். அந்த ஆன்சைட்டில தான் இவங்க முன்னெச்சரிக்கை, எல்லா விஷயத்திலும் முன்னெச்சரிக்கையா நடந்துக்கிறது. தான் யாரை சார்ந்திருக்கான், பல்செட்டில் எடுத்துங்களேன். பல்செட்டில் அப்படிங்கிறது ஒரு நக்சுவாமிக்காவுக்கு பல்செட்டில் இருந்தால் ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு ஹோமியோபதி சொல்றாங்க இல்லையா? நக்சுவாமிக்கு எதுக்கத்தாலும் எரிஞ்சு விழுறவர். அங்கே பல்செட்டில் நீ எப்படி வேணாலும் எரிஞ்சு விழுந்துக்க, புரியுதா? நான் நீ கோவப்படாத அளவுக்கு நான் நடந்துக்கிறேன், உனக்கு என்ன தேவையோ நான் செய்கிறேன், கோவம் மட்டும் ஏன்ட்டப்படாது, நீ எங்கேயாவது கோவப்பட்டுக்கோ, என்னட்டும் கோவப்படாத, எரிஞ்சு விழாத. நான் அந்த அளவுக்கு ரொம்ப முரட்டுலாம் கிடையாது, நான் ரொம்ப சாஃப்ட்டு, வல்னரபிள், வீக்கு. என்ன நீ திட்டினா கூட நான் வாங்கிப்பேன், எனக்கு அது எதிர்த்து பேசுற அளவுக்குள்ள ஈகோ கிடையாது, எனக்கு மேஸ்குலினிட்டி கொஞ்சம் கூட கிடையாது. புரியுங்களா? அது மனசுல மட்டும் இல்லை, அவங்க உடம்புலயும் வெளிப்படும். சொல்லுவாங்கல்ல, அந்த பல்செட்ல பேஷண்ட்டு கையை பிடிச்சிங்கன்னா எலும்போட சைஸ் எவ்வளோன்னு சொல்லலாம்பாங்க. கையை இப்படி பிடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், இப்படி பிடிச்சி அழுத்துனீங்கன்னா உள்ள இருக்கிற எலும்பு இப்படி இப்படி பிடிச்சிங்கன்னா உள்ள இருக்கிற எலும்பு எவ்வளோ சைஸ்ன்னு சொல்லலாம்னு சொல்லுவாங்க. நிறைய நான் பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி. அவங்க டிஷ்யூஸ் கூட ரொம்ப சாஃப்டா இருக்கும், ரொம்ப பொசன்னு இருப்பாங்க. புரியல? அந்த செடியை நீங்க படத்துல பாருங்க தெரியும். அப்படி கையில வச்சுட்டு அப்படி ஊதுனீங்கன்னா அது ஒடிச்சிட்டு ஓடி போயிடும். சின்ன காற்றை கூட தாங்காது, அவ்வளவு மென்மையான செடிங்க அது. புரியுங்களா? ஸோ அப்படிதான் அவங்களுடைய நேச்சர் இருக்கும். ஸோ தூண்களின் ஆதினா காலம், ஃபர்ஸ்ட் காலம்னு அர்த்தம். அப்பாவித்தனமான பண்புகளின் வெளிச்சத்தில் அப்பாவித்தனமான பண்பு. ஓகே. அகந்த இன்னும் முழுமையுடனான தனது கலப்படமற்ற நிலையிலிருந்து பிரிக்கப்படவில்லை. இன்னும் அகந்தை இவங்கள்ட்ட வெளியில வரல. அதுவே பெண்மை அனைத்தையும் உள்ளடக்க கூறும். அதுதான் ஃபெமினிட்டி, கம்ப்ளீட் ஃபெமினிட்டி. தனியாக நிற்க தயாராக இல்லாததால் அதன் விளைவாக ஏற்படும் கவலைகளுக்கும் உள்ளாகிறது. தனியா நிற்க முடியாது, யாராவது சார்ந்துதான் நிற்கணும். புரியுதா? யாரை சார்ந்து இருக்காங்களோ அவங்க நம்மள பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ அவங்கள மனசு கோணாம நாம வச்சுக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட கவலையா இருக்கும். அதுதான் இவங்களுடைய ஆன்சைட்டியா இருக்கும். ஓகேங்களா?
அடுத்தது வெளி உலகத்தை வந்து டீல் பண்றது அப்படிங்கிறது இவங்களுக்கு முடியவே முடியாது. ரொம்ப கஷ்டம். அதனால இவங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய உள் உலகம் இருக்கு இல்லையா, இவங்களுடைய பயம், கவலை, விருப்பு வெறுப்புகள் வெளியில சொல்லவே முடியாது. ரொம்ப பயப்படுவாங்க. என்ன சொல்லுவாங்களோ, நம்ம கேட்டா என்ன சொல்லுவாங்களோ, இது வேணும்னு சொன்னா என்ன சொல்லுவாங்களோ. அதனாலேயே இவங்க வந்து எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு வச்சுப்பாங்க. ரொம்ப இன்ஃபீரியரா இருப்பாங்க. பீயிங் பார்டர்லெஸ் அண்ட் ஈஸிலி பெனட்ரேட்டட். பீயிங் பார்டர்லெஸ் அப்படின்னு என்ன? அதாவது இவங்களுக்குன்னு வெளி உலகம் இன்னும் விரிவடையவே இல்லை. இவங்களுக்குன்னு வெளி உலகம் இன்னும் விரிவடையவே இல்லை. செகண்ட் காலம் வச்சுக்கோங்களேன். செகண்ட் காலம் வந்து நான் எதையாவது அதை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும் வெளியில போவாங்க. ஃப்ரெண்டு பிடிப்பாங்க. 4 பேர்கிட்ட பேசுவாங்க. அவங்களுடைய பார்டர் உலகத்துல அவங்க பழகக்கூடிய பார்டர் விரிவடையும். இவங்க பார்டரே இன்னும் உருவாகல. தனக்குன்னு ஒரு ஆளு, ஒரு ஃப்ரெண்டு யாரும் இருக்க மாட்டாங்க. ரொம்ப அவங்ககிட்ட நீங்களா போய் பேசுனா பேசுவாங்க. உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை வந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணுவாங்க. உங்க மேல நம்பிக்கை இல்லை, 10 முறை நல்லா அருமையா பேசிட்டு ஒரே ஒரு முறை அவங்க சத்தம் போட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவங்க டோர் க்ளோஸ் ஆயிரும். இதுதான் இவங்க. சென்சிட்டிவ், மைல்டு, அஃபெண்டட் ஈஸிலி. ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க, ரொம்ப மென்மையா இருப்பாங்க, சீக்கிரம் ஹர்ட் ஆயிடுவாங்க. அஃபெண்டட் ஈஸிலி. சின்ன சின்ன வார்த்தைகளுக்கும் அஃபெண்ட் ஆயிடுவாங்க, அதாவது துன்பப்படுவாங்க. ஸோ வித் பூவர் எபிலிட்டி டு ஸ்டாண்ட் அப் ஃபார் தெம்செல்ஃப். பூவர் எபிலிட்டி டு ஸ்டாண்ட் அப் ஃபார் தெம்செல்ஃப். அவங்க தன்னைத்தானே நிற்பதற்கு ரொம்ப கெப்பாசிட்டி கம்மி. பூவர் எபிலிட்டி. ஐ ஹாவ் நோ ஸ்கின், மை ஸ்கின் இஸ் சோ தின். ஐ ஹாவ் நோ ஸ்கின். இது வந்து காந்தி, மகேஷ் காந்தி டாக்டர் சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு இன்னும் ஸ்கின்னே உருவாகலை. ஸோ அந்த அளவுக்கு சென்சிட்டிவ்னு வச்சுங்களேன். அதாவது நல்ல குளிரும் தாங்குவாங்க ஒருத்தர், நல்ல வெயிலும் இருப்பாங்க, குளிர்லையும் இருப்பாங்க, மழையில இருப்பாங்க. இன்னும் தோல் இன்னும் தடிச்சு போச்சு அவனுக்கு, இவ்வளவு குளிர் இருக்கு, வெறும் சட்டப்படாம நிக்கிற அப்படிம்பாங்க இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சருக்கு பொருந்தக்கூடிய ஒரு உடம்பு அப்படி சொல்றாங்க. தோல் தடிச்சு போயிட்டு தான் சொல்றாங்க. அது டெம்பரேச்சருக்கு மட்டுமல்ல, சொற்களுக்கும் பொருந்தும். புரியுங்களா? இவங்களால அந்த எக்ஸ்ட்ரீம் சொற்கள் இருக்கு இல்லையா, வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தாங்க முடியாதுங்கிறது தான் இங்க வந்து சொல்றேன். ஐ ஹேவ் நோ ஸ்கின் ஆர் மை ஸ்கின் இஸ் சோ தின். புரியுங்களா? சீக்கிரம் ஹர்ட் ஆயிடுவோன்னு அர்த்தம், புண்ணாயிரும்னு அர்த்தம். புரியுங்களா? With such a struggle, only a weak ego to contain it all. அதாவது எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு பொறுத்துக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப வீக் ஈகோல இவங்க இருக்கிறாங்க. எதிர்த்து பேச முடியாது, பேச தெரியாது. யாராவது சொன்னாங்கன்னா ட்ரங்க் கேட்டு வந்துருவாங்க, அடுத்த முறை அந்த பக்கமே போக மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்க இவங்களோட உலகம் சுருங்கிட்டே வந்துடும். கொஞ்சம் பழக போற இடத்துல கூட யாராவது கடுப்படிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பக்கம் போக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்லி வீக் ஈகோ. அடுத்தது வீக்னஸ், ஃபெட்டிக் அண்ட் எக்ஸாஷன். பிசிக்கல் லெவல்ல பார்த்தீங்கன்னா மைண்ட் ஆஸ் இஸ் மைண்ட் ஆஸ் இஸ் பாடி. உடம்பு அப்படிதான் இருக்கும். உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கும், சீக்கிரம் களைப்படைஞ்சிருவாங்க, ஆற்றல் இழந்து சோர்வாயிருவாங்க. ஏன் அப்படின்னா எனர்ஜி அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு ஆன்சைட்டி,
இன்ஃபீரியாரிட்டி, ஆன்சைட்டி, கில்டு, ஹர்ட்ரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் எப்பவுமே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எனர்ஜி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இங்கே தான் நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கிற இடத்துல தான் எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் ஆயிடுறது. அவங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்புல வந்து சதையை வந்து ரொம்ப ஹார்டாக்க முடியாது. தொலைன்னு தான் இருக்கும். புரியுங்களா? கடின வேலையெல்லாம் பார்க்க முடியாது. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது வெயிட் தூக்குறது, ரொம்ப வந்து மாடிப்படி ஏறி போகிறது, வேலை செய்கிறது, சீக்கிரம் டயர்ட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி மைண்ட் அப்படிங்கிறது அன்ஃபோக்கஸ்டா இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸ், டே ட்ரீமிங் அண்ட் எ டெண்டன்சி ஃபார் எஸ்கேபிசம், கன்ஃபியூஸ், லாசிங் ஒன்ஸ் வே ஆர் ஈவன் அனஸ்தீசியா. அதாவது அவங்களுடைய கவனம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துல ரொம்ப ஊன்றி கவனிச்சு ஒரு விஷயத்த உள்வாங்கி அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுங்க. புரியுங்களா? ரொம்ப ஆழமான விஷயங்களை அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப கடினமான கணக்கெல்லாம் போட முடியாது. போட முடியாது. சும்மா ஏதோ கூட்டல் கழித்தல் வேணா பண்ணலாம். பெருக்கல் வழித்தெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா போட முடியாது அவங்களால. ஸோ அதே மாதிரி குடும்பத்தில் வர சிக்கல்கள், பிரச்சனைகள், புரியுங்களா? மருமகன் இப்படி பண்றாரு, என்ன பண்றது தெரியலையே. மருமக இப்படி பண்ணுது, என்ன பண்றது தெரியலையே. ஸோ மாமனார் இப்படி பண்றாரு. ஸோ இப்படிலாம் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் விஷயத்த இவங்களால ஈஸியாக எடுத்துக்க முடியாது. அதை சால்வ் பண்ண முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு கவனம் வந்து சிதற ஆரம்பிக்கும். அதே மாதிரி டே ட்ரீமிங் அப்படிங்கிறது நிறைய ஆசைகள் படலாம். ரொம்ப பெருசாலாம் ஆசை இருக்காது. சின்ன சின்ன ஆசைகள் கூட கனவுல தான் நிற்கும் இவங்களுக்கு. யதார்த்தத்தில் அதை சால்வ் பண்ணிக்க தெரியாது, உருவாக்கிக்க தெரியாது. புரியுங்களா? அது டே ட்ரீமிங்கில் தான் இருக்கும் அது. அப்போ யதார்த்தத்துலேருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு தான் எப்பவுமே இருக்கும். யோசிக்கிறது எல்லாமே என்ன, அடுத்தவங்களுடைய தாக்குதலேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது, எப்படி சேஃபாக இருக்கிறது, திட்டாமல் எப்படி பார்த்துக்கிறது, நம்மளை அசிங்கப்படுத்தாமல் எப்படி பார்த்துக்கிறது, இதுதான் இவங்களுடைய ஆல்வேஸ் யோசிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். புரியுங்களா? அதனால ரொம்ப பேர்கிட்ட இவங்க பழக மாட்டாங்க. இவங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குதோ, யார் இவங்களை பத்திரமா பார்த்துக்கிறாங்களோ, புதுசாக வச்சுக்கிறாங்களோ, அவங்களோட மட்டும்தான் நட்பு வச்சுப்பாங்க, உறவு வச்சுப்பாங்க. அதை தாண்டி இவங்கள போக முடியாது, போனா பிரச்சனை வருங்கிறத இவங்க உணர்ந்து அத்தோட நிறுத்திப்பாங்க. குழப்பம், வழி தவறுதல் அல்லது உணர்வின்மை கூட ஏற்படலாம். அதாவது கன்ஃபியூஷன் இருக்கும். என்ன, லாசிங் ஒன்ஸ் வே, என்ன செய்ய தெரியாம முழிக்கிறது. வழி தெரியாம இருக்குன்னா தெருவில் வழி தெரியாம மட்டும் இல்லை, ஒரு பிரச்சனை வருது, ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரச்சனை வருது, என்ன பண்ண தெரியாம முழிக்கிறது. சமயத்துல வந்து மயக்கம் வந்துடும், சோர்ந்து படுத்துருவாங்க. பயத்தோடு தூங்கி ஏஞ்சாதான் அந்த நினைவெல்லாம் போன பிறகு ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. இது இவங்கள்ட்ட வந்து பார்க்கலாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது இது நாளைக்கு தொடரலாம். இன்னைக்கு 10 ஸ்லைடு பார்த்துருக்குறோம். 10 8 ஸ்லைடு பார்த்துருக்குறோம். சரிங்களா? ரனன்குலேஸ் அப்படிங்கிறது நிறைய மருந்து அதில் பயன்படுத்துறதுனால இப்படி முழுசா பார்த்துட்டு அப்புறம் தனித்தனியாக போனோம்னு வச்சுங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? நன்றி. சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நன்றி. ஓகே ஓகே, தேங்க்யூ. போர் அடிக்காம இருக்கா? நல்லா இருக்குது, எனக்கு நல்லா இருக்குது. மற்றவங்க அவங்க கருத்து. ஓகே ஓகே, சரி. பலருக்கு புதுசாக தான் இருக்கும். எல்லாம் லேட்டஸ்ட் சயின்ஸுங்க. இது வந்து மைக்கேல் யாக்கர் அவருடைய புத்தகத்திலேருந்து எடுத்தது. இந்த புத்தகம் யாருக்கும் அரிதான புத்தகம், இது யாருக்கும் கிடைக்க வாய்ப்பில்லை. கிடைச்சவங்க கூட வந்து அதை புரிந்து கொள்வதில் வந்து நம்மளுடைய அனுபவத்துல நம்ம ஷேர் பண்றோம். புரியுங்களா? ஓகே, நல்லது.
மேடம் சொல்லுங்க. ஆரம்பத்துல கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கிறேன். குழந்தைக்கு வாழைப்பழத்தை உரிச்சு வாயில ஊட்டுற மாதிரியே இருக்கு. குழந்தைக்கு அப்படிங்களா? வாழைப்பழத்தை உரிச்சு வாயில ஊட்டுற மாதிரி அழகா லட்டு மாதிரி சொல்லுங்க. ஓகே புரியாத ஒண்ணுமே தெரியாத கூட தெரிய இருக்குது. ஓகே ரொம்ப ஓகே. கிளாஸ் சூப்பரா இருக்குதுங்க. நன்றி. நல்லது நல்லது நல்லது. ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. நன்றிங்க. ஏன்னா என்ன கொஞ்சம் பொறுமையா புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அவசரப்பட்டா பாதி புரிஞ்சு பாதி புரியாம போற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையா போனோம்னா நல்லா புரிஞ்சுட்டு போகலாம். தேங்க்யூ வெரி மச் சார். பிளான் கிங்டம் ரொம்ப ஓகே நிதானமா அருமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி கொடுத்தீங்க சார். நன்றி. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ.